அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாஸ்து தோஷத்தை போக்கும் திருப்பகலூர் அக்னீஸ்வரர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிதாக வீடு கட்டுப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அக்னீஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரில் 3 செங்கற்களை வைத்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு அந்த செங்கற்களை எடுத்து செய்து வீடு கட்ட தொடங்கினால் கண்டிப்பாக வீட்டு வேலையில் விரைவில் முடியும் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் உணர்த்தும் விதமாக இறைவன் ஓரிடத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் சிறப்புக்குரிய தலம் அக்னீஸ்வரர் ஆலயம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு சென்று இறைவனை வணங்கினால் முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கையாகவே இருக்கிறது. தேவார பாடல் பாடியவர்கள் ஒருவராக சுந்தர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவருக்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருநாளில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா எடுப்பது சுந்தரரின் வழக்கம். அந்த விழாவில் மகேஸ்வர பூஜை செய்து சிவனடியார்களுக்கு ஆடை அணிவித்து அமுதூட்டி வணங்கும் நடைமுறையை தவறாமல் பின்பற்றி வந்தார். இந்த சேவையின் சுந்தரர் துணைவியார் பறவை நாச்சியம்மாளும் ஈடுபாடுடன் கலந்து கொண்டு ஈடுபட்டு வந்தார்கள். ஒரு சமயம் சுந்தரருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. அதனால் விழா எடுப்பதில் சிக்கல் உண்டானது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த சுந்தரர் ஒரு ஆலயம், ஒவ்வொரு ஆலயமாக சென்று வேண்டினார். இறுதியில் திருப்புகலூர் ஆலயத்திற்கு வந்தடைந்தார். அப்போது அங்கு திருப்பணி நடந்து கொண்டிருந்தது. அதனால் ஆலயத்தில் சுற்றுப்பகுதியில் மணலும் செங்கற்களும் குவிந்து வைக்கப்பட்டிருந்தது. நெடுதூரம் பயணம் செய்து வந்த அந்த காரணத்தினால் சுந்தரருக்கு சோர்வு ஏற்பட்டது. கட்டுமான பணிக்கு குவிக்கப்பட்டிருந்த மணலில் படுத்து ஓய்வெடுத்தார். செங்கற்களை தலையணையாக்கி கொண்டார். கண் அயர்ந்ததாலும் கூட மகேஸ்வரர் பூஜை எப்படி நடத்துவது என்பதிலேயே அவரது சிந்தனை இருந்தது. அவரது கனவில் பங்குனி உத்தரத்திற்கு காசு எங்கே என்று மனைவி கேட்டது போல இருந்தது. சட்டென கண் விழித்து பார்த்தார். தலையனுக்கு பயன்படுத்திய செங்கற்கள் தங்கக்கட்டிகளாக மாறி இருந்ததை கண்டு சுந்தரர் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். இது இறைவனின் நிலை என நினைத்து ஆனந்தப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பின் அக்னீஸ்வரர் ஆலயம் வாஸ்து பரிகார தலமாகவும் விளங்க ஆரம்பித்தது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அக்னீஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரில் 3 செங்கற்களை பூஜை செய்து இறைவனை வழிபட்டு அந்த செங்கற்களை எடுத்து செல்கின்றனர். இவ்வாறு பூஜை செய்த 3 செங்கற்களை வடகிழக்கு, தென்கிழக்கு பகுதிகளிலும் பூஜை அறையிலும் வைக்க வேண்டும். இந்த ஆலயத்திற்கு அக்னீஸ்வரர் என பெயர் வர ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒரு சமயம் அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் இடையே கடும் சண்டை ஏற்பட்டது. அப்போது அக்னி தேவன் வாயு தேவனை பார்த்து, இந்த உலகத்தில் நானே பெரியவன், என்னை எதிர்த்தால் யாராக இருந்தாலும் பொசுக்கி சாம்பலாகி விடுவேன். நான் தான் தாக்க தொடங்கினால் மலையாலும் வெடித்து சுதரும் என தற்பெருமை கொண்டார். அவ்வதற்கு வாயுதேவன், அக்னியே, நீ எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தாலும் நீ என் மகன்தான். பஞ்சபூதங்களில் தோற்றத்தில் என்னிடமிருந்தே நீ தோன்றியவனாய் இருக்கிறாய். அதனால் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என் ஆற்றல் உன்னிடம் உள்ளது. அதனால் நீ என் ஆற்றலுக்கு முன்னே நிற்க ஒளியாவாக என சாபமிட்டார். தன்னுடைய தந்தையின் சாபத்தை நீக்குவதற்கு என்னை வழிபடு, என்ன வழி என தன் குருவாகிய பிரகஸ்தியிடம் கேட்கிறார். அதற்கு அவரோ, உன் தந்தையின் சாபம் பொல்லாதது. சோழ நாட்டில் புன்னாக வனம் எனும் ஒரு தலம் இருக்கிறது. அங்கே நீ சென்று 40 அகலே தோன்றி அங்கு தங்கி சிவநாமம் சொல்லி ஒரு சிவ பூஜை செய்து வா. அப்படி செய்தால் அந்த சாபம் உன்னை விட்டு அண்டாது என கூறினார். அக்னி பகவானும் அவ்வாறு சென்று புன்னாக வனத்தில் நடுவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தள்ளி இருக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தார். அதில் மனம் இறங்கிய சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வழிபட்டு அக்னி தேவனுக்கு காட்சி கொடுத்தார். உடனே அக்னி தேவன் சிவபெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கி, நான் எதை தீண்டினாலும் எதை உண்டாலும் என்னுடைய புனித தன்மை கெடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த தளத்திலும் வீற்றிருக்க உலக மக்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்றும் வேண்டினார்.
அதன்படியே அக்னிக்கு அருள் புரிந்தார். இந்த தல இறைவன் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஆலயத்தில் தல விருட்சமாக புன்னை மரம் விளங்குகிறது. மேலும் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள அகழி பான தீர்த்தம் என்றும் அக்னி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காலத்தில் இந்த கோவில் இறைவன் திருநாமம் கருந்தால் குளவி என்பதாகும். சயாட்சை காலத்தில் அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாத்தி வழிபாடு செய்யப்படுகிறார்கள். திருமண தடை உள்ளவர்கள் அம்பாளுக்கு வெள்ளை புடவை சாத்தி வழிபட்டால் எளிதில் திருமண பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவில் நிகழ்கால நாதர் என்றும் வர்த்தமானீஸ்வரர், கடந்த கால நாதர் போதீஸ்வரர் என்னும், எதிர்கால நாதர் பழுவிச்சேபேஸ்வரர் எனும் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர். இவர்களால் வழிபட்டால் முற்பிறவில் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் இருந்து விடுபடலாம். நிகழ்காலத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள், வருங்காலத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழலாம். சனி தோஷம் போக்கும் தலமாகவும் இது அறியப்படுகிறது. இந்த கோவில் நால சக்கரவர்த்தியும் சனீஸ்வரன் ஒரே சன்னதியில் வீற்றிருப்பது சிறப்புக்குரியதாகும். ஒரு சமயம் நல சக்கரவர்த்திக்கு சனி தோஷம் ஏற்பட்டு அதிலிருந்து விடுபட திருநள்ளாறு செல்வதற்கு முன்பாக இந்த கோவிலுக்கு வந்து சனீஸ்வரனை வழிபட்டார். அப்போது இறைவன் திருநள்ளாற்றில் உன்னை பிடித்த சனியை விலக்கிக் கொள்கிறேன் என ஆசிரியராக வாக்காக கூறினார். அதனால் இங்குள்ள சனீஸ்வரனை அனுகிரக சனி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலக்கு வந்தாலே கண்டிப்பாக சனி தோஷம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் அருகே திருப்புகலூரில் அக்னீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து 37 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவாரூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையில் இருந்து 32 கிலோமீட்டர் தூரத்திலும், நாகப்பட்டினத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்திலும் பயணித்து திருப்புகலூரை அடையலாம். கண்டிப்பாக இங்கு சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும், வாஸ்து தோஷங்களும், திருமண தடைகளும் மற்றும் உங்களுடைய வருத்தம் எதுவாக இருந்தாலும் அக்னீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.